வணக்கங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க, இன்றைக்கி பூண்டு தொக்கு என்ன செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 1/4 கிலோ பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேங்க. இப்போது கடாயில் எண்ணெய்லாம் ஊற்றாமல் 1 டீஸ்பூன் வெந்தயமும் 1.5 டீஸ்பூன் கடுகும் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. பொரியிற அளவுக்கு வறுத்து வச்சுக்கலாம். பூண்டுலாம் விலை கம்மியாக இருக்கும்போது இந்தமாரி தொக்கு செஞ்சு நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் இருந்தால் ஒரு 20 நாள் 1 மாதம் கூட நல்லாயிருக்குங்க. வெளியில் வச்சோம்னா ஒரு 10 நாளைக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அது நல்லா வறுபட்டு போச்சு. அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாங்க. இப்போது பூண்டை நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி தான் இதை எல்லாமே செய்யணுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கலாங்க. ப்ரௌன் கலர் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச வெந்தய கடுகு பொடி ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நல்லா பூண்டும் ஓரளவுக்கு பாதி அளவுக்கு நல்லா கலர் வந்துடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி நொறுன்னு அரைச்சிக்கலாம். ரொம்ப மைய அரைக்க வேணாம், நொறுன்னு அரைச்சிக்கலாங்க. இதில் கொஞ்சமாக பூண்டு எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் பூண்டு அதில் கலக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த அளவுக்கு பூண்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இப்போ கடாயில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கலாம். நம்ம பூண்டு அடிக்கடி சேர்த்துக்கும் போது கொலஸ்ட்ரால்லாம் இல்லாமல் ரொம்ப உடம்பு நல்லா இருக்குங்க. கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டாச்சுங்க. இப்போ கொஞ்சமாக பெருங்காயப்பொடி போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாங்க. மிளகாய்த்தூள் எண்ணெயிலே போட்டு வதக்கும் போது நல்லா கலர் வரும். அதுக்கோசரம் தான் நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கிறது. இப்போ உங்களுக்கே நல்லா தெரியும், முன்னை விட இப்போ நல்லா கலராக வந்திருக்கு பாருங்கள். இந்த தொக்கு செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க. தயிர் சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ அரைச்ச பூண்டு விழுத போட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாங்க. இதை நல்லா தண்ணியெலாம் சுண்டுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அப்போ தான் வீணாக போகாமல் இருக்கும் சீக்கிரம். நல்லா வதங்கி ஓரளவுக்கு தண்ணி சுண்டுச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. நம்ம அரைச்சி வச்ச கடுகு வெந்தய பொடியை கொஞ்சமாக போட்டுக்கலாம். நம்ம அரைச்சது அவ்வளவும் போட வேணாம், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். பாக்கி வச்சுக்கிட்டோம்னா இப்போ மாங்காய் சீசன்லாம் இருக்குது. அதுமாரி என்றைக்காவது மாங்காய் தொக்கு பண்ணுற அளவுக்கு போட்டுக்கலாங்க. அது எல்லா ஊறுகாய்க்குமே இந்த பொடி ரொம்ப ஏற்ற பொடிங்க இது. இப்போது உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேங்க. அதை ஊற்றிக்கலாங்க. ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். புளியெல்லாம் ஊற்றும் போது ரொம்பவே சீக்கிரம் வீணாக போகாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். அது இந்த பூண்டெல்லாம் விலை கம்மியாக இருக்கும்போது நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அது வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. அந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுக்கிட்டா நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்ச பூண்டை அதில் போட்டுக்கலாம். தோசைக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்கு 2 தோசையை ஊற்றி இதில் தொக்கு வச்சு அழகாக சாப்பிட்டுக்கலாங்க. இப்போ இந்த பூண்டுக்கு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாங்க. கொஞ்சம் வெல்லம் போடும்போது டேஸ்ட் இன்னுமே ரொம்ப கொஞ்சம் நல்லா இருக்குங்க. காரமும் ரொம்ப தெரியாது. இப்போ நல்லா மூடி போட்டு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்குங்க. நீங்கள் இதை நல்லெண்ணெயில் செய்யும்போது தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கூடையுமே தொட்டு சாப்பிட்லாங்க. இப்போ நான் கேவுரு தோசை தான் ஊற்றிருக்கேன். அது பாருங்கள், கேவுரு தோசை கூட தொட்டுட்டு சாப்பிட சூப்பராக இருக்குங்க. இப்போ நமக்கு பூண்டு தொக்கு ரெடி.